தரணி வாழ் தமிழர்களின் இதய ஒலி தமிழன் 24.com. செம்மணி புதைகுழியில் தோண்ட வெளிவரும் எண்புக்கூட்டு தொகுதிகள். முதியோர் இல்லத்தில் பாரிய தீ விபத்து, 8 பேரின் சடலங்கள் மீட்பு, பலர் வைத்தியசாலையில். எழுச்சி பாடல்களை பாடிய இளைஞனுக்கு நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு. வரலாற்று புகழ்பெற்ற அனுராதபுர விகாரையில் பெண் கான்ஸ்டபிளுக்கு பாலியல் துன்புறுத்தல். இணையவழி நிதி மோசடி, மக்களுக்கு அவசர எச்சரிக்கை. பிரிட்டனை உலுக்கும் பாலியல் அத்துமீறல், நாடாளுமன்றத்தில் கண்ணீருடன் விபரித்த எம்பி. தொடர்பென விரிவான செய்திகள். செம்மணி மனித புதுகுழி அகழ்வில் நேற்றைய தினம் புதன்கிழமை 5 எண்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் ஏற்கனவே அடையாளம் காணப்பட்ட எண்புக்கூட்டு தொகுதியில் 6 எண்புக்கூட்டு தொகுதி அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. செம்மணி மனித புதுகுழியின் 3ஆம் கட்ட அகழ்வு பணியின் 15ஆம் நாள் அகழ்வு பணிகள் நேற்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டது. அதன்போது நேற்றைய தினம் 5 எண்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் ஏற்கனவே அடையாளம் காணப்பட்ட எண்புக்கூடுகளில் 6 எண்புக்கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. அதன் அடிப்படையில் 3ஆம் கட்ட அகழ்வு பணிகளில் இதுவரையில் 34 எண்புக்கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. அதேவேளை புதைகுழிக்குள் எண்பு குவியல்கள் 2 இடங்களில் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் 3ஆம் கட்ட அகழ்வு பணிகளில் ருகுணு பல்கலைக்கழக மாணவர்களும் இணைந்திருப்பதால் அகழ்வாய்வு தளம் மேலும் விஸ்தரிக்கப்பட்டு பணிகள் முன்னெடுக்கப்படுவதாக சட்டத்திரணி நிரஞ்சன் தெரிவித்துள்ளார். செம்மணி மனித புதைகுழியில் இதுவரையில் முன்னெடுக்கப்பட்ட அகழ்வு பணிகளின் போது 275 எண்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் 272 எண்புக்கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. ஹொரண படகோட பகுதியில் அமைந்துள்ள முதியோர் இல்லத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் சிக்கி உயிரிழந்த 8 பேரின் சடலங்கள் இதுவரை கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் உறுதிப்படுத்தியுள்ளனர். ஹொரணை பட்டகொட கல்பாத பகுதியில் உள்ள முதியோர் இல்லம் ஒன்றில் ஏற்பட்ட தீ விபத்தில் 3 சிக்கியுள்ளதாகவும் காணாமல் போனவர்களின் எண்ணிக்கை 11ஆக உயர்ந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. நேற்று பிற்பகல் இந்த தீ விபத்து ஏற்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். இந்த தீ விபத்தில் காயமடைந்த முதியோர் இல்லத்தை சேர்ந்த பலர் கல்பாத மற்றும் ஹொரண வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தீயை கட்டுப்படுத்துவதற்காக தற்போது 3 தீயணைப்பு வாகனங்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். எழுச்சி பாடல்களை பாடி அதனை சமூக ஊடகங்களில் பகிர்ந்த கிளிநொச்சி இளைஞனை எதிர்வரும் 17ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க சாவகச்சேரி நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. யாழ்ப்பாணம் நாவற்குழி பகுதியில் அண்மையில் இடம்பெற்ற ஆலய திருவிழாவை முன்னிட்டு விசேட இசை நிகழ்வு இடம்பெற்றது. அந்த நிகழ்வில் கிளிநொச்சியை சேர்ந்த சொல்லிசை கலைஞரான குறித்த இளைஞன் பக்தி மற்றும் தென்னிந்திய பாடல்கள் பாடியுள்ளார். அதனையடுத்து தான் இசை நிகழ்வில் பாடிய குறித்த பாடல் காணொளிகளுக்கு ஏற்கனவே தனது இசை சேகரிப்பில் பாடிய சொல்லிசை எழுச்சி பாடலை இணைத்து அதனை தனது சமூக ஊடகங்களில் பகிர்ந்துள்ளார். குறித்த பாடல்கள் சமூக ஊடகங்களில் வைரலானதை அடுத்து தென்னிலங்கையில் பலரும் கடுமையான விமர்சனங்களையும் இனவாத கருத்துக்களையும் முன்வைத்திருந்தனர். இந்நிலையில் சம்பந்தப்பட்ட காணொளி தொடர்பாக விசாரணைகளை மேற்கொண்ட மாவட்ட குற்றத்தடுப்பு காவல்துறை பிரிவினர் தொடர்புடைய இளைஞன் விடுதலை புலிகளை மீளுருவாக்கம் செய்கிறார் என தெரிவித்து கைது செய்து சாவகச்சேரி காவல் நிலையத்தில் ஒப்படைத்துள்ளனர். அதனையடுத்து சாவகச்சேரி காவல்துறையினர் சந்தேக நபரான இளைஞனை நேற்று நீதிமன்றத்தில் முற்படுத்திய போது எதிர்வரும் 17ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அனுராதபுரம் வரலாற்று புகழ் பெற்ற ஜெயஸ்ரீ மகா போதி விகாரை வளாகத்தில் வைத்து பெண் போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவருக்கு பாலியல் துன்புறுத்தல் அளிக்கப்பட்டதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் நீதிமன்றம் அதிரடி உத்தரவை பிறப்பித்துள்ளது. இச்சம்பவத்துடன் தொடர்புடைய தொலைபேசி உரையாடல்கள் அடங்கிய கைபேசியை அரசாங்க ரசாயன பகுப்பாய்வாளர் அல்லது விசேட நிபுணர் பரிசோதகரிடம் அனுப்பி அறிக்கை கோருமாறு அனுராதபுர பிரதான நீதவான் சேபத் சசிந்து விக்ரமரத்ன உத்தரவிட்டுள்ளார். இந்த உத்தரவை நடைமுறைப்படுத்துமாறு அனுராதபுர பிரதான நீதவான் அனுராதபுர கோட்ட குற்ற புலனாய்வு பிரிவுக்கு பணிப்புரை விடுக்கப்பட்டுள்ளது. கடந்த 2023ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி ஜெயஸ்ரீ மகா போதி விகாரை வளாகத்திற்குள் வைத்து குறித்த பெண் காவலருக்கு பாலியல் துன்புறுத்தல் செய்யப்பட்டுள்ளது.
பாதிக்கப்பட்ட பெண் காவலர் உடனடியாக உடமல்லுவ போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிக்கு தொலைபேசி மூலம் புகார் அளித்துள்ளார். அந்த உரையாடலின் ஒலிப்பதிவை பரிசோதித்து அதன் உண்மைத்தன்மையை உறுதிப்படுத்துவதற்காகவே தற்போது நிபுணர் அறிக்கை கோரப்பட்டுள்ளது. உடமல்லுவ போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றிய உப போலீஸ் பரிசோதகர் சந்திர சுமிந்த ஹேவா பதினிகே என்ற அதிகாரி மீதே இந்த குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. சந்தேக நபரான உப போலீஸ் பரிசோதகரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்கு போலீசார் கிட்டத்தட்ட 1 வருடத்திற்கு மேலாக தாமதித்துள்ளனர். கடந்த 2024 டிசம்பர் 2ஆம் தேதியே நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். தற்போது பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ள அவரை வரும் ஜூலை மாதம் 7ஆம் தேதி மீண்டும் நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார். இதுபோன்ற கடுமையான பாலியல் குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளாகும் அதிகாரிகளுக்கு வழக்கமாக பணியிடை நீக்கம் விதிக்கப்படும் நிலையில் இந்த விவகாரத்தில் காவல்துறை உயரதிகாரிகள் செயல்பட்ட விதம் கடுமையாக விமர்சிக்கப்பட்டுள்ளது. சம்பவத்துக்கு பிறகு குற்றம் சாட்டப்பட்ட அதிகாரி 5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அலியாபத்துவ போலீஸ் நிலையத்திற்கு மாற்றப்பட்டார். பின்னர் 1 மாதத்திற்குள் அவர் மீண்டும் அதே உடமலுவ போலீஸ் நிலையத்திற்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். குற்றம் சாட்டப்பட்ட அதிகாரி அதே போலீஸ் நிலையத்தில் தொடர்ந்து பணியாற்றுவதால் மற்ற அதிகாரிகள் மத்தியில் கடுமையான அதிருப்தி நிலவி வருகிறது. இந்நிலையில் அரசாங்க நிபுணர் பரிசோதகரின் அறிக்கை கிடைத்த பின்னர் இந்த வழக்கின் பின்னணியில் உள்ள பல திடுக்கிடும் உண்மைகள் வெளிவரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இலங்கையில் கடந்த 1 மாத கால பகுதிக்குள் மாத்திரம் 360க்கும் அதிகமான இணையவழி நிதி மோசடி சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக இலங்கை கணனி அவசர தயார்நிலை பிரிவு வெளிப்படுத்தியுள்ளது. இது தொடர்பில் இலங்கை கணனி அவசர தயார்நிலை பிரிவின் முதன்மை தகவல் பாதுகாப்பு பொறியியலாளர் சாருக தமனுபொல கூறுகையில், மோசடிக்காரர்கள் தற்பொழுது பொதுமக்களை ஏமாற்றுவதற்காக புதிய தந்திரோபாயங்களை கையாண்டு வருவதாக எச்சரித்துள்ளார். உலகளவில் மற்றும் உள்நாட்டில் நன்கு அறியப்பட்ட பிரபல வர்த்தக நாமங்களின் பெயர்கள் மற்றும் இலச்சினைகளை பயன்படுத்தி மோசடிக்காரர்கள் சமூக ஊடகங்கள் மற்றும் இணையதளங்களில் போலி விளம்பரங்களை உருவாக்கி பரப்புகின்றனர். இந்த போலியான விளம்பரங்கள் மூலம் பயனர்களின் மிக ரகசியமான தனிப்பட்ட விவரங்கள் மற்றும் நிதிசார் தகவல்கள் திருடப்படுகின்றன. இவ்வாறு பதிவான முறைப்பாடுகளில் பெரும்பாலானவை இணையவழி போலியான விளம்பரங்கள் ஊடாக பொதுமக்களின் கிரெடிட் கார்டு விவரங்களை அநாகரிகமான முறையில் திருடிய சம்பவங்களுடன் தொடர்புடையவை எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். பிரிட்டன் நாடாளுமன்றத்தில் அந்நாட்டு எம்பி ரூபர்ட் லோவ் நிகழ்த்திய உருக்கமான உரை அங்கு பல தசாப்தங்களாக நீடித்து வரும் குரோமிங் கேங்ஸ் எனப்படும் சிறார் பாலியல் சுரண்டல் மற்றும் கூட்டு பாலியல் அத்துமீறல் சர்ச்சையை மீண்டும் விஸ்வரூபம் எடுக்க வைத்துள்ளது. லண்டன் நாடாளுமன்ற கூட்டத்தில் பாதிக்கப்பட்ட பெண்களின் வாக்குமூலங்களை அவர் வாசித்த போது ஒட்டுமொத்த அவையும் அதிர்ச்சியில் உறைந்தது. பாதிக்கப்பட்ட பெண்களின் வாக்குமூலங்களை வாசித்த ரூபர்ட், இதை கேட்கவே நமக்கு கடினமாக இருக்கிறது, ஆனால் இந்த உலகம் இதை கேட்க வேண்டும் என்று குறிப்பிட்டார். ஒரு பெண் தனது 12 வயதில் சந்தித்த கொடூரத்தையும் மற்றொரு பெண் தனது 13 வயதிலிருந்து 3 ஆண்டுகளில் சுமார் 600 முதல் 700 ஆண்களால் கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டதையும் விவரித்தார். மேலும் தங்களின் மத அடையாளங்கள் மற்றும் இனத்தை குறிப்பிட்டு குற்றவாளிகள் தங்களை மனரீதியாகவும் உடல் ரீதியாகவும் சித்திரவதை செய்ததாக பாதிக்கப்பட்ட சிறுமிகள் தெரிவித்துள்ள அடுக்கடுக்கான கொடூரங்களை அவர் நாடாளுமன்றத்தில் பதிவு செய்தார். இந்த விவகாரத்தில் குற்றவாளிகளுக்கு சாதகமாக செயல்பட்டதாக பிரிட்டன் காவல்துறை மற்றும் பொது சுகாதாரத்துறை மீது பாதிக்கப்பட்ட பெண்கள் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை சுமத்தியுள்ளனர். பாதிக்கப்பட்ட 15 வயது சிறுமியொருவர் படுகாயங்களுடன் மருத்துவமனைக்கு சென்றபோது அங்கிருந்த மருத்துவ பணியாளர்கள் உரிய விசாரணை நடத்தாமல் அவரை வீட்டிற்கு அனுப்பியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. மேலும் சில காவல்துறை அதிகாரிகளே தங்களை பாலியல் அத்துமீறல் செய்ததாக பாதிக்கப்பட்ட பெண்கள் தங்களின் வாக்குமூலத்தில் குறிப்பிட்டுள்ளது பிரிட்டன் அரசியலில் பெரும் புயலை கிளப்பியுள்ளது. பாதிக்கப்பட்ட இந்த அப்பாவி பிள்ளைகளுக்காக உடனடியாக கடுமையான சட்டப்பூர்வ நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று எம்பி ரூபர்ட் லோவ் பிரிட்டன் அரசை வலியுறுத்தியுள்ளார்.